Hello friends, good morning. On page number 119, 10.4, self-respect movement. There you write 1925. It was started in 1925. If you write, it is easy for you in which year it was started. அங்கே 1925 எழுதிக்குங்க. எழுதிக்கினாக்க நம்ம படிக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. கைண்ட்லி டர்ன் டு பேஜ் நம்பர் 120. 120க்கு பக்கத்தை தள்ளுங்க. பற்றிக்கினீங்களா? 120. First sentence, Periyar started the movement in which year? 1925. அது அங்கே இருக்கணும். It is easy for us to understand. Periyar understood the relevance of mass communication in spreading rationalist thought. Any politician, they are having their own TV channels. Why means to spread their ideas, and newspapers to spread their ideas and their view. ஒவ்வொரு அரசியல்வாதியும் தங்கள் கட்சியினுடைய கொள்கைகளையும் தான் என்ன செய்கிறோம் அவர்களுடைய ஆக்டிவிட்டீஸை வச்சு பரப்புறதுக்கு ஒரு டிவி சேனல் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த மாஸ் கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். ரேடியோ, டிவி, நியூஸ் பேப்பர், இன்டர்நெட், ஆல் ஆர் கால்ட் அஸ் mass communication, because that ideas will reach the transistor also, will reach the people quickly in short period. இந்த மாஸ் கம்யூனிகேஷன்ன்றது செய்தித்தாள், இன்டர்நெட்டு, அப்புறத்துக்கு டிவி சேனல்ஸு, டிரான்சிஸ்டர், இதெல்லாம் சீக்கிரம் அவங்களுடைய கொள்கைகளை பாமர மக்களிடையே பரப்பும். அதுக்கு பேர் தான், அதனால தான் அது மாஸ் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க. அவர் he thought to spread our rational ideas, we must have some newspapers. Newspaper is one of the mass communication systems. அது வந்து அவருடைய கொள்கையை பரப்பலாம். ரேஷனலிஸ்ட் தாட், ரேஷனலிஸ்ட் பகுத்தறிவு கொள்கை, ஐடியாஸ் பேஸ்ட் ஆன் ரீசன், கிளியர் டிசிஷன், நாட் ஆன் எமோஷன்ஸ். பகுத்தறிவு என்ன அப்படின்னாக்கா, சிந்தனை செய்து நாம் பெறக்கூடிய அடையக்கூடிய முடிவுகள் அது உணர்ச்சி வசப்பட்டு செய்வதல்ல. நன்றாக சிந்தித்து முடிவை எடுப்போம். அதுக்கு பேர் தான் ரேஷனலிஸ்ட் தாட், பகுத்தறிவு கொள்கைகள். அதுக்கு நியூஸ் பேப்பர் வேணும் அப்படின்னு நினச்சி he started 4 newspapers. One, குடியரசு, that was the official newspaper of Periyar. Then second, Revolt in 1933. Then பகுத்தறிவு, rationalism, 1934. Then விடுதலை, that means liberation, 1935. இந்த 4 நியூஸ்பேப்பரையும் அவர் he started. This குடியரசு is the official newspaper of திராவிடர் கழகம். பெரியாருடைய கருத்துக்கு சிந்தனையோ சட்டத்திட்டமோ அதெல்லாம் சொல்றதுக்கு அலுவலக நாளிதழாக இந்த இது குடியரசு செய்தித்தாள் பயன்பட்டது. வாட் இஸ் அஃபிஷியல் நியூஸ் பேப்பர் மீன்ஸ், அவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ஹேவிங் ஒன் அஃபிஷியல் மேகசின், தட் இஸ் தமிழரசு. இஃப் யூ கோ அண்ட் சி இன் த லைப்ரரி யூ வில் ஃபைண்ட் தட் மேகசின். தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு அப்படின்னு ஒரு மேகசின் வெளியிடுது வாரமோ 15 நாளைக்கு ஒரு முறையோ. அது தமிழக அரசனுடைய ஆக்டிவிட்டீஸு, அந்த கொள்கைகள் எல்லாம் அதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கெசட்ன்றது கவர்மெண்ட்ஸு அஃபிஷியல் ஒன் மேகசின். இன் தட் வாட் வி வில் ஃபைண்ட், அந்த கெசட்டில் என்ன இருக்குன்னா, containing important informations, decisions that have been made. அரசு எடுத்துள்ள முக்கியமான முடிவு அதில் பார்க்கலாம். ரீசன்ட் சேஞ்சஸ் இன் லா, சட்டத்தில் சில திருத்தங்கள் இருந்தால் அது கெசட்டில் போடுவாங்க. கவர்மெண்ட் டிசிஷன், அரசினுடைய முடிவுகள். அண்ட் பீப்புள் ஹூ ஹவ் பீன் எம்ப்ளாய்டு, பெரிய பெரிய போஸ்ட்டில் யார் புதுசாக போட்டுக்கிறாங்களோ, அப்பாயின்மெண்ட் கவர்மெண்ட் கொடுத்ததோ அவங்க பேரெல்லாம் அந்த கெசட்டில் வெளியிடுவாங்க. ஸோ கெசட் இஸ் தி அஃபிஷியல் newspaper of our government. Then he wrote a column in his pseudonym சித்திரபுத்திரன். அவர் வந்து சித்திரபுத்திரன் என்ற ஒரு புனை பெயரில்
தன்னுடைய கொள்கைகளை எல்லாம் ஒரு அந்த செய்தித்தாளில் எழுதினார். அதே மாதிரி தினமணியில பார்த்தோம்னா, தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன், சீஃப் எடிட்டர் வைத்தியநாதன், அவர் என்ன செய்யறாரு, கலாரசிகன் என்னும் புனைப்பெயர்ல இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா இந்த வாரம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். அதுல எழுதுவார். அவர் என்னென்ன நினைச்சாரோ அதெல்லாம். Pseudonym means not his original name, but in some other name they will write. That is called pseudonym. அதை எப்படி படிச்சுக்கணும்னா, pseudonym தான் நம்ம சுடோ, PSEUDO, சுடோ, நிம், சூடினம், நிம், நம்மன்றதுக்கு NYM, சூடினம், PSEUDO, அதோட நிறுத்தணும், NYM. You can simply write pen name. மற்றொரு புனைப்பெயரில் எழுதினார். என்ன புனைப்பெயரு? சித்திரபுத்திரன். சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயர்ல பெரியார் தன்னுடைய கருத்துக்களை எழுதினார். தென் அவர் யார் யார் கூட நட்புறவு வளர்த்தாருன்னா, யாரு, கம்யூனிஸ்ட் சிங்காரவேலர். இஃப் யூ சி பேஜ் நம்பர் 121, சிங்காரவேலர்ஸ் ஃபோட்டோகிராஃப் இஸ் பிரிண்டட். 121 பக்கத்தை பார்த்தோம்னா சிங்காரவேலர் ஃபோட்டோகிராஃபி இருக்கு பாருங்க, பார்த்துக்கலாம். அவர் யாரு? இஸ் எ ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் இன் சவுத் இந்தியா. சவுத் இந்தியா, ஆமாம். அவர் பயனியர் கம்யூனிஸ்ட். ஹூ இஸ் கால்ட் அஸ் எ கம்யூனிஸ்ட்? எ பர்சன் ஹூ இஸ் ஃபாலோயிங் த டீச்சிங்ஸ் ஆஃப் கார்ல் மார்க்ஸ் இஸ் கால்ட் எ கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட்ன்றவர் யாரு அப்படின்னாக்கா, கார்ல் மார்க்ஸ் என்பவருடைய கொள்கைகளை யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு பேரு கம்யூனிஸ்ட்னு பேர். சரி, பயனியர் ஆஃப் புத்திசம், புத்தருடைய கொள்கைகளை கடைபிடிப்பவருக்கு புத்திசம், ஃபாலோவர் ஆஃப் புத்தா இஸ் கால்ட் அஸ் புத்திசம். பயனியர் மீன்ஸ் எ பர்சன் ஹூ லீட்ஸ். முதல்ல எ பர்சன் ஹூ டெவலப்ஸ் தி ஐடியா ஆஃப் புத்தா. புத்தர் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. 9வது கிளாஸ்ல பார்த்தோம்னாக்கா புத்தர் இருக்குது, 9th ஸ்டாண்டர்ட். இந்த புஸ்தகம் சமச்சீர் புஸ்தகம் எப்படி இருக்குது பாரு, அழகா புத்தருடைய திருவுருவம். A person who is following the ideas of Lord Buddha, they are following the Buddhist religion. So Singaravelar is a follower of Buddha, pioneer of Buddha, a person who develops some idea regarding this regarding Buddha. Another person, இந்த சிங்காரவேலர் கூட நட்புறவாக இருந்தார். அம்பேத்கர் கூட அவருடைய கருத்துக்களையும் விரும்பினார். எப்படி? In 1936 he got one book. The name of the book is Annihilation of Caste. That was translated into Tamil after it was written. அது எழுதி முடிச்ச உடனே அது தமிழாக்கம் பண்ணாங்களாமா. அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட், ஜாதியை முழுவதுமாக ஒழிப்பது அப்படின்னு அம்பேத்கர் எழுதினாராம். அதனுடைய தமிழாக்கத்தை பெரியார் வாங்கி படிச்சு பார்த்தாரு. தென் he also Ambedkar's separate electorate for the scheduled caste people, பட்டியலின மக்களுக்காக வாக்காளர்கள் தனியா வேணும் அப்படின்னு அம்பேத்கர் கேட்டாராம். அந்த கொள்கை பெரியார் he supported, ஆதரவு தெரிவித்தார். இந்தியாவில் உள்ள பட்டியலின மக்களுடைய வேட்பாளர் தனியா, வேட்பாளர் கிடையாது, வாக்காளர்களுடைய பட்டியல் எனக்கு தனியா வேணும் அப்படின்னு கேட்டது அம்பேத்கர். ஆமாமா, அம்பேத்கர் கேட்டது சரிதான், அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு பெரியார் சொன்னார். சரி, அடுத்தது கம்பல்சரி ஹிந்தி. In 1937, Rajaji's government introduced compulsory Hindi in schools. பள்ளிகளில் ஹிந்தி கட்டாயமாக மாணவர்கள் படிக்க வேண்டும் அப்படின்னு ராஜாஜி இது பண்ண ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதுக்கு பெரியார் லான்ச்டு, he started one movement to opposite. அது பெரியாருக்கு பிடிக்கல. அது வேணாம், நாங்கள் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு
த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் 1937 to 1939, 2 வருஷம், 37 38 3 வருஷம் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அவர் பெரியார் நடத்தினார். அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தமிழக மக்கள் இந்தி கற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் பெரியார் அதற்கு முழு முயற்சியுடன் போராடி அது வராது பண்ணிட்டார். அது அரசியலில் அதை வச்சே அரசியல் செய்கிறாங்க, தமிழ்நாடு பாலிடிக்ஸ். சரி, அதுக்காக அவர் போராட்டத்தில் ஈடுபட்டார் இல்லையா, அதுக்காக கவர்மெண்ட் என்ன செஞ்சு அவரை ஜெயிலில் போட்டுச்சு. he was imprisoned for the role he played in the movement. நீங்கள் தான் நடத்துனீங்க, எல்லாரையும் போராட்டத்தில் இறக்கி வச்சிங்களே, அதனால உங்களை ஜெயிலில் போடுறான்னு சொல்லி பெரியாரை ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் இருந்தபோதும் அவர் he was elected as the leader of the Justice Party, நீதி கட்சியினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஜெயிலில் இருக்கும்போதே. சரி, அப்புறத்து என்னாச்சு, இந்த நீதி கட்சியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் ஒன்றா இட்டு மர்ஜுடுன்னா ஒன்றிணைந்து அதுக்கு வேற பெயர் கொடுக்குறாங்க. ரீகிரிசன்ட், சாலமன் பிரண்டி பான் ஆன் மண்டே, கிருஷ்ணன் டியூஸ்டே. சாலமன் கிரண்டிக்கு வேற பேர் வச்சா, அவனுக்கு செவ்வாய்க்கிழமை பேர் வச்சாங்களாமா. அது மாதிரி இங்க இந்த திராவிடர் கழகம் அப்படின்றது இது நீதி கட்சியும் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் ஒன்னா சேர்த்து அதுக்கு பெரியார் ஒரு புது பேர் வைக்கிறாரு. அது பேர் தான் திராவிடர் கழகம். எப்போ இன் 1944, 1444, 1944. சரி, கடைசி பேராகிராஃப். Rajaji introduced caste-based education, vocational education program that encouraged imparting school children with training in tune in agreement with their father's occupation. 1952-54 a new education policy program was introduced. What was the name of that program? Means imparting school children with the training in tune with their father's occupation. இப்போ எங்கள் அப்பா உழவர், நான் காத்தால ஸ்கூலுக்கு போனோம், மத்தியானம் விட்டுடுவாங்க, நீ போய் உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க. நான் நிலத்தில் எங்கள் அப்பா உதவி செய்யணும். அப்படி உதவி செஞ்சால் அந்த வேலையை நான் கற்றுக்கிறேன். இப்போ எங்கள் அப்பா டெய்லர்னு வச்சுக்கோங்களேன், காத்தாலே போய் ஸ்கூலுக்கு போயிடுறேன். 12 மணிக்கு விட்டுடுவாங்க ஸ்கூலு. சரி சாப்பிட்டு, ஸ்கூலில் தான் மதிய உணவு போடுறாங்களே, சாப்பிட்டுன்னு வீட்டுக்கு வர்றது. வீட்டுக்கு வந்து அப்பா டெய்லர் கடை வச்சுருப்பாங்க. சரி, டெய்லர் போய் அப்பா என்ன செய்கிறாரோ அந்த வேலையை நானும் செய்கிறேன். அப்படி செஞ்சால் எனக்கு என்ன ஆகும், காலப்போக்கில் நானும் அப்போ வேலையை கற்றுக்குவேன் நல்லா. சரி, பெரியார் அதை குற்றம் கண்டுபிடித்தார், அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த எஜுகேஷனு இப்போ அப்பா கோயிலில் பூஜை பண்ணால் போய் பூஜையை பையனும் பண்ணுவோம். இது குலத்தை ஜாதியை அடிப்படையாக கொண்டுள்ளது. இது வேணாம், ஏன் அப்பா வேற வேலை செய்யக்கூடாதா, இது ஏன் அப்பா வேலையே போய் செய்யணும்னு சொல்றது அப்படின்னு அவர் சொன்னாராம். இது கேஸ்ட் பேஸ்ட் எஜுகேஷன், குலக்கல்வி திட்டம். குலக்கல்வி திட்டம் என்ன ஜாதியை அடிப்படையாக கொண்டு இந்த கல்வி திட்டம் அமைந்துள்ளது. அதனால நான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சு பாருங்க. அண்ட் அப்போஸ்ட் இட் டூத் அண்ட் நைல் மீன்ஸ் வித் ஆல் இஸ் ஃபோர்ஸ், முழு சக்தியுடன் இந்த திட்டத்தை பெரியார் எதிர்த்தார். கேம்பெயின் அகைன்ஸ்ட் இட் லெட் டு ரெசிக்னேஷன் ஆஃப் ராஜாஜி. அப்போ ராஜாஜி தான் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இவர் பண்ண போராட்டம் ரொம்ப பெரிய போராட்டமாக மாறி அந்த ராஜாஜி முதல் மந்திரியை அசியூம்டு ஆஃபீஸ் மீன்ஸ் he became the chief minister. Resigned means he gave up his post. அந்த போஸ்ட்டை நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு ராஜாஜி சொல்லி ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கு பின்னால் காமராஜ் became the chief minister of தமிழ்நாடு. காமராஜ் தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி ஆனார். சரி, நவ் பெரியார் டைடு அட் த ஏஜ் ஆஃப் 94. தன்னுடைய 94வது வயதில் பெரியார் இறந்து விடுகிறார். இஸ் மார்டல் ரிமைன்ஸ் மீன்ஸ் இஸ் பாடி வாஸ் பரீடு அட் பெரியார் திடல் மெட்ராஸ். அவருடைய உடல் பெரியார் திடலில், சென்னையில் உள்ள பெரியார் திடலில் புதைக்கப்பட்டது. We know certain Hindus will burn that mortal remains. Others, according to their caste, they will do the ceremony. ஜாதியை அடிப்படையாக கொண்டு எல்லாம் என்ன சடங்குகள் செய்வார்கள். சில
So in some cases, they will burn, set fire to the corpse, mortal remains. அந்த உடலுக்கு தீ வைப்பார்கள். Certain caste will bury the body. At the age of 94, he passed away and he was buried in Chennai at one place, Periyar Thidal. Now, our Tamil Nadu government, Mr. Stalin, he arranged, he donated 1 crore 70 lakhs 20,000 to spread the ideas of Periyar. Some 6 days ago, ஒரு 6 நாளைக்கு முன்ன நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார்? பெரியாருடைய கொள்கையெல்லாம் பரப்பணும், அதுக்கு இந்த எம்எல்ஏஸும் எம்பி திமுக எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாள் பே, எல்லாரும் ஒரு நாள் பே, ஒரு மாதம் பே தான் இருக்கும். அப்போ தான் அவ்வளோ துட்டு வரும். 1 month's பே. அது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ ஆகுது? 1 crore 70 lakhs and 20,000. 1,70,20,020 ரூபாய். அது என்ன இருக்கு? கே வீரமணி, ஹி வாஸ் த லீடர் ஆஃப் த திராவிடர் கழகம், அவர்கிட்ட கொடுத்தாங்க. திருச்சி டிஸ்ட்ரிக்டில், மெட்ராஸில் தான் அந்த காசு கொடுத்தாங்க பெரியார் திடலில். அது என்ன? வி மஸ்ட் செட் அப் ஒன் இன்ஸ்டிடியூஷன் டு ஸ்ப்ரெட் தி ஐடியாஸ் ஆஃப் பெரியார். ஃபார் தட் திஸ் மணி மஸ்ட் பி யூஸ்டு. இந்த 1,70,20,000 நம்ம பெரியாருடைய கொள்கையை எல்லாம் பரப்புறதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கி வீரமணி கிட்ட our Stalin, Chief Minister of Tamil Nadu, he gave this amount. That amount was contributed by DMK MLAs and MPs. அந்த பணம் திமுக எம்பிக்கள், பார்லிமெண்ட்ல இருக்கிற எம்பிக்கும் எம்பி கொடுத்தது, அப்புறத்து திமுக எம்பி எம்எல்ஏ கொடுத்ததாகும். ஸோ பெரியார், I can conclude this lesson. Good.